எங்கே போயிட்டானுங்களே என்னன்னு சொல்லி தெரியலையே. சரி சரி வா போகலாம். கேட்குதா என்னன்னு தெரியல. வெல்கம் பேக் மக்களே. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து கத்திப்பாரா பிரிட்ஜுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ரைட் நவ் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா வந்து வேளச்சேரியில் இருக்கிறோம். எங்கடா இந்நேரத்துக்கு சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து சாப்பிட தான் போயிட்டுருக்கோம் கத்திப்பாரா வரைக்கும். அது என்ன கத்திப்பாரா அப்படின்னா வந்து நைட்டு அந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான் ரவி. இப்போ யார் யார் போயிட்டுருக்கோன்னா நான், பழனி, அஜித், ரவி, நாங்கள் 4 பேர் போயிட்டுருக்கோம். 3 வண்டியில், நான் ஒரு வண்டியில், பழனி ஒரு வண்டியில், அஜித் ரவி இந்த முன்னாடி அந்த பல்சரில் போயிட்டுருக்காங்க. அருண் வந்து ரொம்ப நாள் கழித்து ரூமுக்கு வந்திருந்தான். அவன் ஊரில் இருந்தேன் இவ்வளோ நாளாக. சம்திங் ஒரு மைனரு ஆக்சிடெண்ட் சம்திங் அந்த மாதிரி. அதனால் அவன் ஊரில் இருந்தான். இன்றைக்கி வந்து வந்திருந்தான். அவனை பார்க்குறதுக்காக இவங்க 2 பேர் வந்திருந்தாங்க. பழனியும் ரவியும் வந்து இன்னும் ஆக்சுவலி சாப்பிடல. சரி அதனால் வந்து சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி போகிறது தான் போகிறோம், பக்கத்தில் எதுவும் பார்க்காம கொஞ்சம் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னானுங்க. ஸோ அதான் வந்து கத்திப்பாரா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். என்ன சாப்பிட போகிறோம் என்ன ஒரு கதையும் தெரியாது, சும்மா அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதான். டெட் கேட் வேறு காணாமல் போச்சு. டெட் கேட்னா அந்த மைக்கு ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, முடி மாதிரி ஒன்று, அது வந்து காணாமல் போயிடுச்சு. சும்மாவே வந்து இந்த மைக்கில் ஒன்றும் கேட்காது. கோப்ரோ இந்த ஹெல்மெட் மைக்கில் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து மாட்டியிருக்கிறேன். செட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா நைட் விசிபிலிட்டி ஒரு அப்ராக்சிமேட்டாக செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இதில் வீடியோ எடுத்து, கோப்ரோலலாம் வீடியோ எடுத்து. இவ்வளோ நாள் வந்து கோப்ரோ வந்து வீட்டில் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சரி ஓகே, நான் இங்கே வந்து டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு சும்மா தான் வந்துருக்கேன். சரி அதாவது அட்லீஸ்ட் இதையாவது கேப்சர் பண்ணி ஏதாவது வீடியோவாக பண்ணுவோம். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடுறதே இல்லையா. ஸோ அதனால் வந்து சரி அட்லீஸ்ட் இதையாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கோப்ரோவை வந்து வீட்டில் வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். அதான் கோப்ரோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. டைம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா வந்து 10:30 மணி இருக்கும். போயிட்டு திருப்பி வந்து ஆக்சுவலி வந்து அருணோட வண்டி இங்கே தான் இருக்குது. அவன் இங்கே விட்டுட்டு போயிட்டான் அருணோட வண்டி. இப்போ காரில் கசன் வீட்டுக்கு போயிருக்கான். நாளைக்கு அப்படியே காரில் போயிடுவான் ஐ திங்க். இல்லைனா பஸ்ஸு சம்திங் அந்த மாதிரி இதுவும் போயிடுவான். அதனால் வண்டி ஓட்ட முடியாது இப்போது. நாளைக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லியிருந்தான். அது என்ன கதை அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல, எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி. அந்த வண்டியை ஃபஸ்ட்டு பஞ்சர் ஆக்சுவலாக அது NS200. அந்த NS200 வந்து பஞ்சரு. அந்த வண்டி நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா வந்து நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸ் போயிருப்போம். ஸோ அப்போ வந்து அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போயிருந்தான். அது ஆக்சுவலி வந்து ஹரிஷ் ரூமில் இவ்வளோ நாளாக நின்றுருந்துச்சு. நேற்று தான் வந்து ஹரிஷ் வந்து அந்த வண்டி NS200 எடுத்துகிட்டு வந்து இங்கே ரூமில் விட்டார், எங்கள் ரூமில் விட்டார். வண்டி எடுத்துகிட்டு வரும்போது வந்து வண்டி அலாயுது வரும் அப்படின்னாரு. என்ன வர நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் நானும் கொண்டே அப்படியே எனக்கும் வண்டி எடுக்கும்போது வந்து வண்டி அலைஞ்சிச்சு. வண்டி ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டே நான் கொண்டே விட்டுட்டேன் நைட்டு பைக்கை. ஓகே மார்னிங் போய் சரி வண்டியை கொஞ்சம் இதாக இருக்குது தொடச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லி போனால் வண்டியில் காற்று இல்லை. என்னடா கதைன்னு பார்த்தா வண்டி பஞ்சர் ஆக்சுவலாக. அதனால தான் வண்டி அலைஞ்சிருக்கு. இப்போ வந்து வேலூர் ஆக்சுவலி எடுத்துகிட்டு போக வேண்டிய இடம் வந்து வேலூர். நாளைக்கு பைக்கை எடுத்துகிட்டு போகணும்னு தெரில, என்ன கதைன்னு சொல்லி அதுவே ஃபஸ்ட்டு தெரில. எடுத்துகிட்டு போனால் அதுக்கு முன்னாடி அதை பஞ்சர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ரவியை கூப்பிட்டா கிறுக்கு பையன் அவன் வேறு வரமாட்டேங்கிறான். சரி போனால் ஒரு ட்ரிப் மாதிரி அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேலூரில் வந்து என்ன இடம் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஏரியாவில் இல்லை அப்படின்னா. ஃபோர்ட்டு அதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் வந்து இன்னும் அந்த ஃபோர்ட்டுக்கெல்லாம் இன்னும் போனதில்லை. மேபி ஆனால் இங்கேருந்து ஆக்சுவலி சென்னையிலேருந்து போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும் வேலூர். வரும்போது பைக்கை வந்து அங்கே விட்டுட்டு வரும்போது வந்து பஸ்ஸில் தான் வர மாதிரி இருக்கும். அதான் வந்து இப்போ போகிறது கூட பிரச்சனை இல்லை, திருப்பி பஸ்ஸில் வர்றது அது ரொம்ப பெரிய தலைவலி. அது லாஸ்ட் வீடியோ ஜாவாவோட மைலேஜ் வீடியோ போட்டிருப்போம். அது ஆக்சுவலி நான் ஊருக்கு போயிருந்தேன் லாஸ்ட் வீக்கு. இந்த வீக் தான் வந்து திருப்பூர்லேருந்து இங்கே சென்னை வந்தேன். அங்கே சரி ஓகே அங்கே இருக்கும்போது அட்லீஸ்ட்டு கோப்ரோ அங்கே வீட்டில் தான் இருந்துச்சு அப்போது அந்த டைமில். சரி கையோட ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு தான் வந்து ரிவ்யூ வீடியோ லாஸ்ட் டைம் எடுத்திருந்தான். ஸோ அதில் வந்து அந்த வீடியோ வந்து எந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா வந்து நெகட்டிவை மட்டும் சொல்கிற வீடியோ கிடையாது. ஆக்சுவலாக பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே தான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். மெஜாரிட்டியாக அதில் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அதை நான் பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி டெடிக்கேட்டடாகவே இன்னொரு வீடியோ அது அந்த வண்டியோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ ஒரு வண்டியை வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஏன்னா இது வந்து கைண்ட் ஆஃப் எந்த மாதிரி ரிவ்யூனா ஓனர்ஷிப் ரிவ்யூ. நாங்கள் வந்து வண்டி வச்சுருக்கோம், அந்த வண்டி என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஸோ அதில் வந்து எனக்கு அந்த வண்டியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து பர்ஃபார்மன்ஸ். தொடவே முடியாது, செம்ம பர்ஃபார்மன்ஸ்.
ஒரு 300 கிளாசிக் செக்மெண்ட்டு பைக்கு, 300 சிசி செக்மெண்ட்ஸு பைக்கு, இல்லைனா வந்து ஒரு கிளாசிக் ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கிற பைக்கில் அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி வேறு எந்த வண்டியுமே கொடுக்க முடியாது ரியலி. ஏன்னா அந்த இன்ஜின் வந்து எந்த மாதிரியான இன்ஜின் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்டோக் இன்ஜின் கைண்ட் ஆஃப் வந்து கேடிஎம் மாதிரியான ஒரு இன்ஜின். அது ரொம்ப பெப்பியான இன்ஜின். சும்மா கிளச்சை விட்டு நெக்ஸ்ட் கீர் போடு அப்படிங்கும் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய வண்டி தான் வந்து ஜாவா. அதில் வந்து உண்மையிலுமே நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னா வந்து ஜாவாவோட ஃபஸ்ட்டு வெர்ஷன் அந்த சின்ன வண்டி ஹைட்டு கம்மியான ஒரு வண்டி இருக்கும் இல்லையா, அதில் வந்து தர தட்டுது, ஸ்டாண்ட் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. ரியலி வந்து அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது சூப்பரான விஷயம் தான் ஆக்சுவலாக. ஆனால் அது மைனஸான விஷயம் என்னென்னா வண்டியோட சீட் ஹைட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு டாட்டா இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில வண்டிங்க தான் வந்து கன்சிடரபுளாக இருந்துச்சு. அதில் வந்து ஜாவா வந்து டாப் கிளாஸாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த செக்மெண்ட் விட்டு அது வெளியே வந்துருச்சு. ஓகேவா? பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக அப்படிங்கிற மேட்ரு வரும்போது ஜாவா வந்து உண்மையிலையுமே சூப்பரான வண்டி. ஆனால் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற வரும்போது சுத்தமாக அது வந்து ஒஸ்ட்டான வண்டி அது ஆக்சுவலாக வந்து ஜாவா. ஏன்னா ஏன் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அந்த வண்டிக்கு. பெட்ரோல் மைலேஜும் கைண்ட் ஆஃப் வந்து அதே மாதிரி தான். டீசெண்டாக கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக ஓட்டினா மட்டும்தான் அந்த 30. அதுவுமே வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவில் எடுக்கும்போது வந்து 30 கொடுத்துருந்துச்சு. ஆவரேஜாக வந்து ஒரு 120 க்ரூசிங்கில் கொஞ்சம் நேரம் பண்ணியிருந்தோம். மெஜாரிட்டியாக ஒரு 90-80 இது பண்ணோம். அதுக்கப்புறம் சிட்டி ஸ்பீடு, சிட்டி டிராஃபிக் நார்மலாக அதாவது ஒரு 60-70 அந்த ஸ்பீட்லேயும் ஓட்டியிருந்தோம். அப்புறம் சிட்டி பம்பர் டு பம்பர் டிராஃபிக் கோயம்புத்தூருக்குள்ளே அதையுமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்தையுமே ஆவரேஜாக பார்க்கும்போது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா 90 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். அந்த 90 கிலோமீட்டர்ஸ்க்கு 90 கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுத்துருந்துச்சு, 30 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற விதத்தில் அது மைலேஜ் கொடுத்துருந்துச்சு, விச் இஸ் ஓகே. ஆனால் எப்பயுமே வந்து அந்த வண்டி அந்த மாதிரி கொடுக்காது ஆக்சுவலாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டும்போதும் வந்து ஒரு 27 ஸோ அந்த மாதிரி அது கம்மியாக தான் வரும். அது ஆக்சுவலாக டிட்டர்மைன்லாம் பண்ண முடியாது, கரெக்டாக இவ்வளோ கொடுத்துரும் அப்படின்லாம் அந்த வண்டி சொல்லவே முடியாது. மைலேஜ் தான் அந்த வண்டியில் கொஞ்சம் பெரிய ட்ராபேக் ஆக்சுவலாக. ஒரு 350 சிசி பைக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டாக் இன்ஜின் வச்சுக்கிட்டு ஒரு பெப்பியான இன்ஜின் வச்சுக்கிட்டு பெட்ரோல் போட முடியாதா அப்படின்னா வந்து அந்த கதையெல்லாம் கிடையாது. வென் கம்பேரிட்டிங் டு ராயல் என்ஃபீல்டு இன்ஜின் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மற்ற இன்ஜின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது மைலேஜ் கொடுக்காது தான். ஆனால் இந்த வண்டியில் வந்து இருக்க பர்ஃபார்மன்ஸ் ராயல் என்ஃபீல்டில் கிடைக்காது. அதுதான் அந்த இடத்துல காம்ப்ரமைஸ். மற்றபடி அந்த வண்டியை வந்து நெகட்டிவாக கேட்டால் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, ரியல் லைஃப்பில் இது எப்படி இருக்குது, மற்ற வண்டி அதே சிசிலே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான். சரி ஓகே, ஆல்மோஸ்ட் இது எக்ஸ்ட்ராவாக பல ரிவ்யூ ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ கொண்டு போய் கத்திப்பாறை வந்துட்டோம். வண்டியை போய் போட்டுட்டு இதுக்கப்புறம் இங்கே எங்கேயா அப்படியே சுற்றி பார்த்துட்டு எதாவது சாப்பிட்டு நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி என்ன கதைன்னு சொல்லி பார்ப்போம். கரெக்டாக இவன் கொண்டா நிறுத்திட்டானே. சரி இங்கே போட்டுலாம். பேமெண்ட்டா என்னடா சூப்பராக இருக்குல்ல ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அதான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனே எடுயா. இன்னும் எடுக்க மாட்டேன் சத்தியமே, நீ வர மாட்டேன். ஹாய் ஹாய் ப்ரோ, நீங்களா ப்ரோ? நான் உங்களோட எடுறேன் ப்ரோ. இதெல்லாம் கேண்டிடே எடுத்துட்டு ஐயோ நீரெல்லாம் இருக்கணும்டா. அதுக்கு பறி கொடுத்த மாதிரி இருக்கடா இதில். இவ்வளோ ஜூம்லலாம் எடுத்து எனக்கு தெரியாங்க. ஸ்பீடாக நீராக இருக்கிற கேமராக்குள்ள இருக்கு.